உன்கிட்ட வேண எல்லாத்தையும் நீ இது வரைக்கும் நிறைவேற்றி வச்சிருக்க. இப்ப நான் கேட்கறதெல்லாம் என் தங்கச்சிக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கணும். அதை நிறைவேற்றி வச்சுட்டு. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, சீக்கிரமா வா. ஏன் இப்படி அவசரப்படுற? முத்துலட்சுமி அம்மா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்படாத. மல்லி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. சீக்கிரம் கல்யாண சாப்பாட போடு. யாரு? மல்லியா? என்ன உங்க 2 பேரும் இந்த பக்கம் பார்க்கவே முடியல? பூ மார்க்கெட்லயே நேரம் சரியா போயிடுது. இவளும் படிச்சிட்டு இருக்கிறதுனால இங்க வரவே முடியறது இல்ல. வரதா, மீட்டிங் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு? சரி. இதெல்லாம் செய்யறதுக்கு இங்க வேலையாளுங்க இருக்காங்க. நீ எது? அதெல்லாம் என்னோட காலத்துக்கு அப்புறம் தான். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியவங்க தான். இதோ பாரு முத்துலட்சுமி, நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த ஊர் ஜனங்க நம்மளை பத்தி தான் பேசுவாங்க. நமக்காக அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்சு? சரிங்க, மல்லியும் கனகாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆஹா, என்ன விஷயமா? நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல கனகாவுக்கு அட்மிஷன் வேணுமா? நல்லா படிக்கிற பொண்ணுங்க அவ. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட அவங்க நம்பிக்கையோட இதை எதிர்பார்க்கறாங்க. நாம முடியாதுன்னு மறுக்க கூடாது இல்லையா? ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. இந்த உதய கோவில்ல எல்லா விசேஷத்துக்கும் நீதான் பூ சப்ளை பண்றேன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ கொஞ்சம். நல்லா இருங்க. பூக்காரன் சங்கரனுடைய பொண்ணுங்க வாழ்க்கையில நல்லபடியா வரணும். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வரதா, அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க. அட்மிஷன் கொடுக்க சொல்லி நான் ரமேஷ் கிட்ட சொல்லிடுறேன். காலேஜ் இன்சார்ஜ் அவன் தான். நான் வரேன். நல்லா இருமா. எப்படியோ நம்ம எல்லாருடைய முயற்சிக்கும் பிரார்த்தனைக்கும் பலனா மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஆர்டர் திருவேங்கடம் பிசினஸ் குரூப். ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் ஆப்ரேஷன் சொல்லி சிகிச்சைக்கு வர்ற ஜனங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் புடுங்குற வியாபாரம் நமக்கு வேணாம். ஏழைங்களுக்கு இலவச சிகிச்சை, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இலவச கல்வி, இதெல்லாம் போக கிடைக்கிற லாபத்துல என்னோட ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்துல பென்ஷன் கொடுக்கறதா முடிவு ஆரம்பத்துல இதே ஊர்ல நான் 500 ரூபாயை மூலதனமா வச்சு டீ கடையை ஆரம்பிச்சேன். அதுக்கு எங்க அப்பாவோட பேரை வச்சேன், திருவேங்கடம் டீ ஸ்டால். அதுக்கப்புறம் எவ்வளவோ பிசினஸ் ஆரம்பிச்சேன். எல்லாத்துக்கும் பேரு திருவேங்கடம் தான். ஆனா இப்போ நான் தொடங்க போற இந்த நிறுவனத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது இந்த நிறுவனத்துக்கு என் அப்பா பேர் இல்ல, என் மனைவியோட பேரு தான், முத்துலட்சுமி. முத்துலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த முடிவை நான் எடுத்தது வேற எதுக்காகவும் இல்லை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சது. அந்த காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்ல, இது இந்த ராஜரத்னம் பிள்ளையோட எத்தனையோ வருஷத்து கனவு. அது நிறைவேறணும். அதுக்காக தான் சொல்றேன், வர 10ஆம் தேதி நடக்க போற இந்த அடிக்கல் நாட்டு விழா சிறப்பா நடக்கணும். நடத்தி காட்டணும். நடத்தி காட்டுவீங்க. நான் தான் செல்வரத்னம், உங்க முதலாளியோட ஒரே மகன். இவரோட பாஷையில சொல்லணும்னா உருப்படாத பையன். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் யாரையும் வர சொல்லல. என்ன வர சொல்லி முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்வம், வேண்டாம், சொன்னா கேளு. என்ன மாதிரி ஆளுங்க 4 காசு சம்பாதிக்க கண்டவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்ட சாங்ஷன் வாங்க பார்த்தா அங்கேயும் திருவேங்கடம் குரூப் நுழைப்பீங்களா? நுழைச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு, கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோட இருக்கிற உங்க மனைவி பேர் இல்ல, இறந்து போன என் அம்மா பேரை வைக்கணும். ஜானகி அம்மாள். ஜானகி அம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சாகர வர உங்களுக்கு என் அம்மா நினைவு இருக்கு. ஒரு நினைவு சின்னமா அது இருக்கட்டும். முதல்ல உனக்கு அவன் நினைவு இருக்கட்டும். யார் பேரை வைக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான், நீ இல்ல. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நல்லா கேட்டுக்க. என் அம்மா பேரு வேண்டான்னா அதுக்கு பதிலா தெருவுல சுத்துற ஏதாவது நாய் பேர் வைங்க.
நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டாத அவ பேர்ல இந்த தர்மாஸ்பத்திரியை கட்டணும்னு பிளான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது ராஜரத்னம் பிள்ளையோட நீண்ட நாள் கனவு எப்படியாவது நிறைவேற்றணும். நீங்களே நிறைவேற விட மாட்டேன். உங்க கனவை கலைச்சிடுவேன். நடக்காது. அதுக்காக என் உயிரே போனாலும் சரி, நடத்த விட மாட்டேன். நான் புலம்புறேன்னு நினைக்காதீங்க, செஞ்சு காட்டுவேன். ஹலோ பிரதர், என்னாச்சு? வந்த வேகத்திலேயே திரும்பி போயிட்டு இருக்க? அப்போ அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். முத்துலட்சுமியோட இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? வழி விடுறே. என்ன அவசரம்? பேசிட்டு போ. சரி விடு, நான் பேசுறேன். ஆரம்பிக்க போற பிசினஸ் என் அம்மா பேர்ல தான். நடத்த போறது நான். லாபத்துல யார் யாருக்கு ஷேர் கொடுக்கணும்னு நான் முடிவெடுப்பேன். உனக்கு வேணா ஒரு ஷேர் கொடுக்கறேன். என்னடி சொன்ன? எனக்கு நீ பங்கு தரியா? முன்ன விட்டாதான் நடை. விடு அவளை. ஏய், உன்ன மாதிரி பொட்ட பைய கூட இருக்கும்போதே இப்படி துள்றா? என்கிட்ட மோதாதீங்க, எல்லாரையும் மேல அனுப்பிடுவேன். அனுப்பி கிழிச்ச. நீ இப்படி கத்துறதுக்கு தான் லாய்க்கு. நீ என்ன ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். ஜெயிப்பண்டி. அதுக்காக உங்களை கொல்ல வேண்டி வந்தாலும் சரி, ஒன்னுடுவேன். என் அப்பனை கையில போட்டுட்டு உன் ஆத்தா பேர்ல எல்லாத்தையும் வாங்கணும்னு பாக்குறியா? பிடிச்சிருவேன். நிறுத்துறா. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வர்றா? நான் என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒரு பையனையும் இப்படி ஒரு பொண்ணையும் பெற்றிருக்கேன். நீங்க ஆணவத்துல ஆடினா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. எனக்கு பிள்ளைங்களே இல்ல, நான் தலைமொழிடுவேன். ஐயா, என்ன பேசுறீங்க? இதுங்களை பெற்றதுக்கு நான் வேற என்ன செய்யறது? சொத்து பத்து இல்லாம ஒருவேளை சோத்துக்கு கையேந்த அப்பனுக்கு இவங்க பிறந்திருந்தா உழைக்கணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேருக்கு வந்திருக்கும். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நான் எடுத்த முடிவுக்கு குறுக்க வந்து 10ஆம் தேதி நடக்க போற அடிக்கல் நாட்டு விழாவில் தகராறு பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். வாடா. எப்பவோ கிளம்பிட்டாரா சார்? அது வந்துட்டாரு. என்ன பிரச்சனை சார்? அங்க பாம்பு அடிச்சு. பின்னாடி போங்க. இது வெறும் ஒரு சாம்பிள் வெடிதான். பின்னாடி பெருசா வரப்போறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஒன்லி விஷுவல் இம்பாக்ட். முடிஞ்சது. நடக்காதுன்னு நான் சொன்ன நடக்கல. இந்த ஒரு வேட்டு போதும் என் அப்பனோட கோட்டம் அடங்குற. அழகேசனா வணக்கம். போச்சு, நாசமா போச்சு. என்னடா பாம்பு வச்சீங்க? சின்ன குழந்தை குத்து விட்ட மாதிரி பாம்பு வச்சா ஊரே வச்சு செலவு வேண்டாமா? அதோட முடிஞ்சிருக்கணும். அவனும் அவன் கட்டுற ஆஸ்பத்திரியும். செல்வம், பயந்து ஓடுனது ஊர் ஜனங்க மட்டும்தான். ஒப்ப ராஜரத்னம் பிள்ளை இல்ல. ஆவேசமா தலைவர் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது எங்களை குறை சொல்லவா இல்ல கூட்டணி வைக்கவா? உங்க அரசியல் பலத்தை வச்சு கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் ஆர்டர் வாங்கி இந்த ஊர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டலாம்னு சொன்னது நாங்க இல்ல, நீங்க தான். அந்த பேச்சை நம்பி எல்லா பினான்ஸ் கம்பெனிலையும் வட்டிக்கு பணத்தை வாங்கினது கொஞ்ச நஞ்சம் இல்ல, எத்தனையோ கோடிங்க. அந்த கோடிங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்காக ஃபாரின் கரன்சியா மாதிரி ஜெர்மனிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதை விடுங்க தலைவரே, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவமானா ஒண்ணும் வேணாம்னு சொல்லி நாளைக்கு அந்த தர்மாஸ்பத்திரி கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, நம்ம 3 பேர் கதியும் அதோ கதிதான். நமக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவன் நம்ம எலும்பை எண்ண ஆரம்பிச்சிருமா. வாய் மூடுறா. நாளைக்கு மட்டும் பை எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நான் மினிஸ்டர்டா, ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் இந்த மினிஸ்டர் அலையேச முடிவெடுப்பான். எவனவ எங்கெங்க ஆஸ்பத்திரி கட்டணும் கட்டக்கூடாதுன்ட்டு. அவங்க சாங்ஷன் வாங்கின லெட்டர் கொண்டு வந்து பீஸ் பீஸா கிழிச்சு கால்ல போட்டு மிதிப்பண்டா. அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மினிஸ்டர் அழகேச நம்ம பிளான் படி இந்த இடத்துல ஏசியாவிலே நம்பர் 1 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவண்டா. அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, இந்த துண்டை தூக்கி வீசிட்டு நேரா ராஜரத்னம் பிள்ளை வீட்டுக்கு போய் அவன் கோமணத்தை துவைக்கிற வேலையை பாப்பண்டா. ஊர்
ஊர் ஜனங்க முன்னாடி அப்பனை தலகுனிய வச்சுட்டு இங்க வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இதெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கோ. இது இந்த சைமன் நாடாரோட இடம். நிறுத்துறா. சோத்துக்கு வழி இல்லாம தஞ்சம் கேட்டு வந்த உன் அப்பனுக்கு அன்னைக்கு பொண்ணு கொடுத்த இந்த ஊர் நாடார் குடும்பம் சீதனமா கொடுத்த மண்ணடா இது. என் பையனை கெடுத்து குட்டிச்சவராக்கி இங்க நிக்கிற இந்த மாமா பையன் கொடுக்கிற தைரியத்துல ஆடிக்கிட்டு இருக்கே நீ. என் ஆளு முன்னாடி அசிங்கமா பேச நடக்கிறதே வேற. பேச என்னடா பண்ணுவ? உன் தலைவன் பொண்டாட்டி பாவாடைய துவைச்சு கொடுத்து சீட்டு வாங்கின பொறப்போக்குடா நீ. அடிச்சு தூக்குறா. சுட்டு தள்ளிடுவேன். அது பையனா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. சைமன் நாடார், சின்ன வயசுல இவன் கூட விளையாடினவனுக்கு இவனுக்கும் சண்டை வந்தப்போ அவனை அடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி சகுனி மாதிரி அன்னையில இருந்து இவன் கூட ஒட்டிக்கிட்டவன்டா நீ. உன் ஆட்டத்தை என்கிட்ட காட்டி என்ன ஒழிச்சிடலான்னு பார்த்தா இவன் இல்ல எவன் வந்தாலும் எதிர்த்து நிப்பண்டானா. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் ஆஸ்பத்திரி அடிக்கல் நாட்டு விழாவை தடுத்துட்டோம்னு நினைக்காதீங்க. இன்னையில இருந்து 3வது நாள் மறுபடியும் அதை நடத்தி காட்டுறேன். முடிஞ்ச அங்க இன்னும் பவர்ஃபுல் பாமா வைக்க பாரு. தொழில இந்த ராஜரத்னம் பிள்ளையை எதுக்க உனக்கு அனுபவமும் போதாது, வயசும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு போனியா? உதவி பண்ணுங்கய்யா. வண்டியில ஏறுங்க. ரொம்ப நன்றிங்க. வரதா, வண்டி எடு. ஜெயிச்சிட்டோம். சாட்சியங்களையும் கண்டெடுத்த தடயங்களையும் ஆதாரமாக்கி கொலை செய்யப்பட்ட நபரின் மக்கள் செல்வாக்கை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ராஜரத்னம் பிள்ளையை 14 நாட்கள் ரிமாண்டில் வைக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. கணம் கோட்டார் அவர்களே, என் தாய் மேல சத்தியம், நான் அந்த கொலை செய்யல. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக சில பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான் அது. நான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு ஜாமீன் கொடுங்க. இது என் வேண்டுகோள். தோத்து போயிட்டேன்னு நீதிமன்றத்துல தலகுனிய வச்சுட்டீங்களே. நீங்க உங்க மனசை குழப்பிக்காதீங்க. நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஆயுசு முழுக்க அவங்க என்ன வெளியே இருக்க அனுமதிச்சாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஈடாகாது. ஐயா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு எதுவும் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ எவ்வளவோ கண்ணீர் விட்டு. வேண்டாம், உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் எதுவும் வேணாம். தோள் கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க என் மானத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. போங்க போங்க, அந்த பக்கம் போங்க. இங்க யாரும் நிக்காதுங்க, போங்க. நீ எதுக்குடா? இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்டேன். நானும் ஜெயிலுக்கு வந்துடுறையா? என் கூடவே ஜெயிலுக்கு வர்றதுக்கு நீ என்ன குற்றவாளியா? கேட்டியாங்க? என்ன குற்றவாளின்னே முத்திர குத்திட்டாங்க. யோ, தள்ளுங்க தள்ளுங்க சொல்லுங்க.
திருவேங்கடம் ராஜசேகரன் பிள்ளையின் மகன் ராஜரத்னம் பிள்ளையாகிய நான் சுய உணர்வுடன் எழுதிய உயில் இது. எனது பெயரில் உள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சினிமா தியேட்டர், ஹோட்டல் மற்றும் விவசாய நிலங்கள் போன்ற எல்லா விதமான அசையா சொத்துக்களும், பண்ணை நிலங்கள், எஸ்டேட்டுகள், அதனுடன் சேர்ந்த 1500 ஏக்கர் நிலப்பரப்புள்ள சொத்துக்கள் அனைத்தும் இறந்து போன எனது முதல் மனைவியின் மகன் செல்வரத்தினத்துக்கும், எனது இரண்டாம் மனைவி முத்துலட்சுமிக்கும் அவரது மகள் ராணி ரத்னத்துக்கும் சொந்தமானதாகும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் என் மரணத்திற்கு பிறகு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்படி சொத்துக்கள் அனைத்தையும் பராமரிக்கவும், உரிமை கொண்டாடவும், அதை அனுபவிக்கவும் வேறொருவருக்கு நான் அதிகாரம் அளிக்கிறேன். அதிகார காலம் முடியும் வரை அவர் அதை அனுபவிக்கவும் ஆளவும் செய்யலாம். அதன் பிறகு எனது சொத்தில் மேற்கூறியவர்களில் யாருக்கு என்ன பங்கு தர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அவனும் அவன் எழுதின உயிலும் எவனோ ஒருத்த இங்க வந்து யார் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு முடிவெடுப்பானா? நாளுக்கு பிறந்த எந்த கூத்திய மகன்டா எங்களை அதிகாரம் பண்ண வர்றது? மரியாதையா சொல்றா, எவன்டா அது? கர்நாடகா பெல்லாரியில் இருக்கிற ஒரு எரும வியாபாரி, பேரு ராஜா, பெல்லாரி ராஜா. நம்ம ஸ்டைல்ல அடி வைக்கிற ஒரு குத்து விட்டதோ எடி கலங்கி போய் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வந்து விழுந்துருச்சு இல்ல. உண்மையை சொல்லடா. ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பாவப்பட்ட டாக்டருங்க. வலது பக்கம் வந்து நின்றா. ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க 300 மாட்டை ஊசி போட்டு கொண்டது நான் தாங்க ஐயா. நானா இதை செய்யலங்க, அந்த சாமி கண்ணு சொல்லி தாங்க நான் செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது? பெல்லாரி ராஜா. பெல்லாரி ராஜா தெரியாது, நான் ஓவரா லுக் விடுறேன். நான் சீன் காட்டி நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டாய் நான் டாய் நீலுது கேட்டது அடி, அப்பாலைக்கு தான் பேச்சு.
நான் செஞ்சது தப்பு. இனிமே நான் உன் வம்புக்கு வர மாட்டேன். வரத்துக்கு உன்னை நீ உசோட விட்டு வச்ச நடம் அவனை சாமி பண்ண. 6 எருமிங்க 3 கண்ணுக்குட்டிங்களை வச்சு மாதவத்துல வியாபாரம் தொடங்கினவன் நான். இன்னைக்கு 6 லோடு இல்ல 6000 லோடு என்கிட்ட வியாபாரம் இருக்குது. நம்மளாண்ட இந்த ஆற்ற வேலை வச்சுக்கிட்டு அவனை டாப் எகிரிடும். என்னடா நினைச்சுக்கிற நீ? செக் போஸ்ட் டாக்டருக்கு துட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி என் மாடுங்களுக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னா நான் பொட்டி படிக்க தூக்கி நான் அப்பீட் ஆயிடுவேனா? சரியான சாவுகிறாகிடா நீ. இத்தனை நாளா நம்மளாண்ட வாலாட்டின பசங்க எல்லாரையும் என் இடத்துக்கே வர வச்சு என் காலடியில உழ வச்சு அவங்க கால எலும்பு வச்சு சூப்பு குட்டு அனுப்பதாண்டா இந்த பெல்லர் ராஜா ஸ்டைல. எப்ப நீ உன் இடத்துக்கு என்ன வர வச்சிட்டியோ இன்னில இருந்து இந்த இடமும் இங்க இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லடா. ராஜகண்ண இவன் சொத்து பத்தல ஏதி வாங்கினா இவனை கண்காணாத இடத்துக்கு தட்டி விட்டுரு. இன்னொரு தபா இந்த ஊர்ல உன்னை பார்த்த கல்ல தூக்கி தலையில போட்டு சாவடிச்சிட. போட 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 போட.